நடிப்பின் நாயகன் சூர்யா. சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் முதல் முறையாக வெற்றிகரமான ஒரு இளம் இயக்குனரோட சேரும்போது அந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும். அது மட்டும் கிடையாது, தமிழ் சினிமாவை வேற ஒரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போகும். உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பட்டியல் போட்டால், அவருடைய முதல் திருப்புமுனை படமான நந்தாவை எடுத்துக்கலாம். பாலா தான் அவருக்கு வந்து திரையுலக வாழ்க்கையை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போனார். இந்த நந்தா வந்து தமிழ் சினிமாவின் பெருமைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இயக்குனர் அமீரை வந்து சூர்யா தான் அறிமுகப்படுத்தினார். மௌனம் பேசியதே அப்படிங்கிற படத்தின் மூலம். அந்த படம் எவ்வளோ பெரிய நல்ல தரமான படம் நமக்கே தெரியும். அதுக்கப்புறம் கௌதம் மேனனோட காக்க காக்க, ஏஆர் முருகதாஸோட கஜினி, அதுக்கப்புறம் இயக்குனர் ஹரியோட சேர்ந்து அத்தனை படங்கள், ஆறு, வேல், சிங்கம், சிங்கம் 2, சிங்கம் 3, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இயக்குனர் கேவி ஆனந்தோட சேர்ந்து அயன், மாற்றான், காப்பான் அப்படிங்கிற வெற்றி படங்களையும் பல வித்தியாசமான படங்களையும் கொடுத்தவர் தான் சூர்யா. ஸோ இப்படி தான் இவருடைய பட்டியலாம் இருக்கும். அண்மையில் எடுத்துட்டா கூட சுதா கொங்காராவுக்கு வாய்ப்பு கொடுத்து சூரரை போற்று, அப்புறம் தாசை ஞானவேலுக்கு வாய்ப்பு கொடுத்து ஜெய்பீம். இந்த பட்டியல்லாம் சூர்யாவோட ஒரு மிகச்சிறப்பான இயக்குனர் தேர்வுக்கான ஒரு பட்டியல். இப்போ பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்து ஒரு திறமையான வெற்றிகரமான ஒரு இயக்குனர் சூர்யா கூட இணைய போகிறார் அப்படிங்கிறதா விஷயமே. அந்த இயக்குனரே அதை இப்போ குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம இயக்குனர் அட்லி தான். தொடர்ந்து ராஜா ராணி, தெரி, மெர்சல், பிகில்னா அங்கே ஹிட்டு மேலே ஹிட்டு கொடுத்துட்டு ஜவான்னு ஷாருக்கானை வச்சு ஒரு 1200 கோடி வசூல் கொடுத்த அந்த அட்லி தான் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து சூர்யா சாரோட மிகப்பெரிய ஒரு ஃபேன். எனக்கு மற்ற ஹீரோக்கள், குறிப்பாக வந்து விஜய் சாரை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு மேலே வந்து சூர்யா சாரை பிடிக்கும். அவருடைய நடிப்புக்கு நான் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர். எனக்கு அவர் கூட படம் பண்ணணும்னு ரொம்ப வருடங்களாக ஆசையாக இருக்குது. ஸோ அதற்குரிய வேலையில் தான் நான் இப்போ வந்து இறங்கியிருக்கேன். ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே சூர்யா சாரை பார்த்து நான் கதை சொல்லி அவரை நிச்சயமாக கமிட் பண்ணுவேன். அந்த படம் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவையே அதிரவிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். கமர்ஷியலாக ஒரு பெஞ்ச் மார்க் படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு அட்லி தனக்கே உரிய கான்ஃபிடண்ட்டோட சொல்லிக்காரு. ஸோ பொறுத்து பார்ப்போம். இன்னும் ஒரு சில வாரங்களில் சூர்யாவை சந்தித்து அவருடைய அந்த கதையும் ப்ராசஸையும் சொல்லுவார். ஸோ சூர்யா என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.